ஒரு கம்பெனி எல்பிஜியோட இருக்கக்கூடிய இந்த பெட்ரோல் வேரியண்ட்டை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நம்ம விபின் கார்ஸ் இன்றைக்கி நம்ம சேலுக்கு கொண்டு வந்துருக்கூடிய கார் மாருதி வேகனாருங்க. நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குற நம்ம வியூவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஆப்ஷனை ஓகே பண்ணி வச்சுக்குவாங்க. ரெகுலராக நம்ம சேனலில் வரக்கூடிய யூஸ்டு கார்ஸோட அப்டேட்டை தெரிஞ்சிக்க சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாடல் பார்த்தீங்கன்னா 2011 மாடலுங்க. டிசம்பர் மாதம் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி பண்ணிட்டாங்க, இல்லைனா 2012 மாடலுங்க. காரோட டயர்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் எம்ஆர்எஃப் டயர் போட்டிருக்காங்க. பேக்கில் ஒரு 70% இருக்கும். பழைய டயர் தான் இருக்குது. வண்டி காஃபி ப்ரௌன் கலரில் வண்டி நல்லா அட்டகாசமாக இருக்குங்க. சென்னை நம்பர் தான் இப்போ நம்ம கலர் ஹவுஸில் சேலுக்கு கொண்டு வந்திருக்கு. காரோட இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 6 மாதம் லைவில் இருக்கும் உங்களுக்கு. வண்டியில் பார்த்தீங்கன்னா டச்சப் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் இதில் என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பெனி எல்பிஜி கிட்ட இருக்குங்க. இதனுடைய வேரியன்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு VXI டியோங்க. ஸோ கிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பெனி கிட்டே வந்துடும். ஸோ பேப்பர் அட்டாச்மெண்ட்டோட இருக்கக்கூடிய வண்டிங்க இது. வண்டி பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியாக இருக்கும். ஸோ எல்பிஜி பார்த்தீங்கன்னா நல்ல மைலேஜ் கொடுக்கும். காரோட இன்டீரியர்லாம் காட்டுறேன் பாருங்க. ஃப்ரண்ட் ரெண்டு பவர் ரெண்டு வந்துடும். காரோட ரன்னிங் கிலோமீட்டர் பாருங்க 93,393 கிலோமீட்டர் இது வரைக்கும் ஓடி இருக்குங்க. ரெண்டு டேஷ்போர்டும் பாருங்க நல்லாவே இருக்கு. பயணியர் ஆடியோ சிஸ்டம், ஏசி எல்லாம் ஒர்க்கிங் வருங்க. ஏசி மேட்டு, கட் மேட்டு எல்லாமே இருக்கு. பீச் கலர்ல நல்ல ஒரு சீட் கவர் போட்டிருக்காங்க. எல்பிஜி அண்ட் பெட்ரோலுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. காரோட பேக் சைடு வியூ பாருங்க நல்லாவே இருக்கு. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு நல்ல ஒரு பட்ஜெட் கார் இது. நம்ம விபின் கார்ஸில் இப்போ சேலில் கொண்டு வந்திருக்கோங்க. கம்பெனியோட கிட்டு பாருங்க இங்கே கொடுத்துருக்காங்க. இது மேக்ஸிமம் கேஜி பார்த்தீங்கன்னா 8 கிலோன்னு நினைக்கிறேன். ஸ்டெப்னியன் கிட்டு எல்லாமே இருக்குது. ஸ்டெப்னி இங்கே வச்சுருக்காங்க மேலே. டூல் கிட்ட எல்லாமே ப்ராப்பராக வச்சுருக்காங்க. வண்டி பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் இல்லாத வண்டிங்க. கம்பெனி பஞ்சிங்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக இருக்குது. வண்டி பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். காரோட இன்ஜின் ரூமை காட்டுறேன் பாருங்கள். காரோட இன்ஜின் ரூமை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா தெளிவாகவே இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் பெட்ரோல் இன்ஜினு. லிட்டருக்கு 18லேருந்து 20 கிலோமீட்டர் பெட்ரோலுக்கே மைலேஜ் கொடுக்கும். அதையும் தாண்டி எல்பிஜியில் போட்டிங்கன்னா ஒரு 25 கிலோமீட்டர் மைலேஜ் தரக்கூடிய வண்டிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வண்டி ஓவராலாக பார்த்துருப்பீங்க. 2011 டிசம்பரு, சிங்கிள் ஓனரு, இன்சூரன்ஸும் லைவில் இருக்குது, டயரும் நல்லாயிருக்கும். ஸோ பெட்ரோல் ப்ளஸ் எல்பிஜி லோ பட்ஜெட்டில் தேடிட்டு இருந்தீங்கன்னா வாங்க, நல்ல ஒரு பெட்டரான ப்ரைஸுக்கு இந்த வண்டியை நம்ம வாங்கி கொடுக்கலாம். இந்த வண்டிக்கு இவங்க கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் 65,000. ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள் பண்ணி கொடுப்பாங்க. ஃபைனலாக ஒரு 2,45 கொடுத்துருவாங்க. தேவைப்படுறவங்க கால் பண்ணிட்டு வாங்க. தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் நீங்கள் போகக்கூடிய வண்டியை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது ஆல்டோ K10ங்க, LXI வேரியண்ட்டு. இந்த காரும் பார்த்தீங்கன்னா நம்ம கள்ளக்குறிச்சியில் தாங்க இப்போ சேலில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ வண்டியோட கலர் பார்த்தீங்கன்னா காப்பர் ரெட் கலருங்க. சென்னை ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரு TN09BH7959ங்க. இதுக்கு முன்னாடி இந்த கார் நம்ம சேனலில் போட்டிருந்தோம். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு கொஞ்சம் கூட சொல்லியிருந்தாங்க. இப்போ விலை குறைச்சி சொல்லியிருக்காங்க, அதனால் உங்களுக்கு திரும்பவும் போடுறேங்க. டயர் கண்டிஷன்லாம் பாருங்கள், எம்ஆர்எஃப் டயர் இருக்குது. டயர்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவாகவே இருக்குங்க. சைடு வேவ்லாம் பாருங்கள் நல்லாவே இருக்கும். ஃப்ரண்ட் டயர் பார்த்தீங்கன்னா ஒரு 90% இருக்கும். பேக் டயர் பார்த்தீங்கன்னா ஒரு 60% மேலே இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சின்ன ஃபேமிலிக்கு நல்ல ஒரு மைலேஜ் தரக்கூடிய காருங்க இது. பியூர் பெட்ரோலுங்க. லோக்கல் கஸ்டமராக இருந்தால் அந்த வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா ஒரு 1 to 1.25 வரைக்கும் கிடைக்கும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த இண்டிகேட்டர் லைட்டெல்லாம் இல்லாமல் இருக்குது, அதெல்லாம் போட்டு கொடுத்துருன்னு சொல்லியிருக்காங்க. காரோட இன்டீரியர் காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வண்டி ஓடி இருக்கக்கூடிய கிலோமீட்டர் பாருங்கள்
72,500 கிலோமீட்டர் தான் இது வரைக்கும் ஓடி இருக்குங்க. ஸோ ப்ராப்பராக கம்பெனியில் சர்வீஸ் பண்ண வண்டி. ஃப்ரண்ட் டேஷ்போர்டும் பாருங்கள், ஜிஸ்டோனிக் ஆடியோ சிஸ்டம் இருக்குது, ஏசி எல்லாம் ஒர்க்கிங்கில் இருக்குங்க. வண்டியோட சீட் கவரு, ஏசி மேட்டு, கட் மேட்டெல்லாம் ப்ராப்பராக வண்டியில் இருக்குது. வண்டியோட பேக் சைடு வியூவை காட்டுறேன் பாருங்கள். வண்டியோட பேக் சைடு வியூவும் பாருங்கள், நல்லாவே இருக்கும். ஸோ சீட் கவர்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவாக இருக்குங்க. காரோட பூட் ஸ்பேஸை காட்டுறேன் பாருங்கள். காரோட ஸ்டெப்னி பூட் ஸ்பேஸ் பாருங்கள், நல்லாவே இருக்குது. ஸ்டெப்னியுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் கண்டிஷன் மேலே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். காரோட இன்ஜின் ரூம்லாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெஸ்ட் இருந்து அதெல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க. வண்டியோட சேஸ் நம்பர் பாருங்கள், கிளியராகவே இருக்குது. வண்டியில் பார்த்தீங்கன்னா ஏசி எல்லாம் ஒர்க்கிங்கில் இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் பெட்ரோல் இன்ஜினு. ஸோ பேட்டரியோட வாரண்டி கார்டெலாம் இருக்குது. மைலேஜ் பார்த்தீங்கன்னா நல்லா கொடுக்கக்கூடிய வண்டி தாங்க. ஓவராலாக வண்டியை பார்த்துருப்பீங்க. 2011 2 ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க. காரோட இன்சூரன்ஸும் உங்களுக்கு 4.5 மாதம் இருக்குது. டயர் எல்லாமே நல்லாயிருக்கு, ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குங்க. இருக்கக்கூடிய கண்டிஷனுக்கு 1.85 கேட்குறாங்க. ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள் தான். வண்டி வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நல்ல ஒரு பெட்டரான ப்ரைஸ்க்கு வண்டி நம்ம வாங்கி கொடுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். அடுத்து நம்ம ஒரு அட்டகாசமான காரை பற்றி தான் பார்க்க போகிறோம். டாடா விஸ்டா கோட்ரா ஜெட் இன்ஜின் வரக்கூடிய இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2012 மாடலுங்க. ஜூன் மாதம் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்கன்னா 2 ஓனருங்க. காரோட இன்சூரன்ஸ் இன்னும் உங்களுக்கு 5 மாதம் 5 நாள் லைவில் இருக்கக்கூடிய இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வண்டி ஒரு குவாலிட்டியான கண்டிஷனில் இருக்குங்க. காரோட டயர்லாம் பார்த்தீங்கன்னா 80% மேலே இருக்கும். காரோட இன்டீரியர்லாம் பாருங்கள், உங்களுக்கு ஸ்டேரிங்கில் ஆடியோ கண்ட்ரோல் வந்துடும். நல்ல கம்பெனி ஆடியோ சிஸ்டம், நல்ல சீட் கவர், ஏசி மேட்டு, கட் மேட்டுன்னு எல்லாமே இருக்கக்கூடிய காருங்க இது. வண்டியில் பார்த்தீங்கன்னா ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக் எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குங்க. காரோட அவுட்லுக்கும் பாருங்கள், ரெட் கலரில் அவ்வளோ பிரைட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வண்டி எடுக்கிறவங்களுக்கு எந்த ஒரு மேஜர் கம்ப்ளைண்ட்ஸும் இல்லைங்க. டென்ட் ஸ்க்ராச்சஸ் இல்லாமல் வண்டி பார்த்திங்கன்னா அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும். ஸோ லோ பட்ஜெட்டில் டாடா விஸ்டா தேடிட்டு இருக்கவங்க நம்ம சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வண்டியை நம்ம நல்ல ஒரு பெட்டரான ப்ரைஸுக்கு எடுத்து கொடுக்கலாம். இது எல்எக்ஸ் வேரியண்ட்டுங்க, சென்னை நம்பர் தான். இது இப்போ நம்ம கள்ளக்குறிச்சியில் சேலுக்கு வந்திருக்குங்க. லோக்கல் கஸ்டமராக இருந்தால் இந்த வண்டிக்கு லோன் 1 to 1.5 வரைக்கும் வாங்கிக்கலாம். காரோட ஸ்டெப்னிலாம் பாருங்கள், நல்லாவே இருக்கும். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 280 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டியுடைய பூட் ஸ்பேஸுங்க. ஸோ டூல் கிட் எல்லாமே ப்ராப்பராக வச்சுருக்காங்க. ஸ்டெப்னியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 60% மேலே இருக்குங்க. ஸோ வண்டியில் பார்த்தீங்கன்னா ரஸ்ட்டு அந்த மாதிரி இஷ்யூ எதுவும் கிடையாது. வண்டி நல்லா குவாலிட்டியாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ கோட்ரா ஜெட் இன்ஜின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷிஃப்ட்டில் வரக்கூடிய அதே இன்ஜின் தாங்க. மைலேஜ் நல்லா கொடுக்கக்கூடிய வண்டி. இன்ஜின் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கண்டிஷனில் தெளிவாக இருக்குங்க. ஆயில் ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட்டு, ஸ்மோக்கிங் கம்ப்ளைண்ட் அந்த மாதிரி எந்த விஷயம் கிடையாதுங்க. ஸோ இன்ஜின் ரூமே நல்லா தெளிவாக வச்சுருக்காங்க. நியூ அம்ரான் பேட்டரி போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். லிட்டருக்கு 22 கிலோமீட்டர் மைலேஜ் எதிர்பார்க்கக்கூடிய வண்டிங்க. ஸோ மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கெலாம் நல்ல ஒரு பட்ஜெட் வெஹிக்கிள் இது. இந்த வண்டிக்கு அவங்க கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2,45,000ங்க. ஸ்லைட்லி நெகோஷியபிள்னு சொல்லியிருக்காங்க. வண்டி தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ்னால் வாங்கிக்கிங்க. நம்மளுடைய வீடியோ பார்க்குற நம்ம உறவுகள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்குவோங்க. Thank you so much.